கட் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லு. ஓகேயா? நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகேடா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நான் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஓகே. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெஸ்ட் அனாலிசிஸ் நான் முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம பிளட் ரிலேஷன்ஸ் ஒரு சாப்டர் போவோம். நானே போட்டுறேன். ஓகே. ஏன்னா அதில் சில டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. நானே போட்டுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கரெக்டா? ஸோ ரெஸ்பான்சஸ். ஸோ இதுக்கான ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 7. ஓகேவா? ஸோ 7 ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்துருக்கீங்க. 9 பேர் சப்மிட் பண்ணிட்டீங்க இது வரைக்கும். 23 மினிட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே. ஆவரேஜா நான் ரிவ்யூ ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். யார் யார் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். டோனி ஸ்டார்க்கு இது சிவமுருகன் தான். மனோஜ் கொடுத்தாச்சு. சூர்யா ஓகே. சிருஷ்டிகா ஓகே. சிவராம் வச்சு நடத்துவோம் நம்ம. ஓகே. சிவராம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஃபைன் இல்ல 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 நான் இதெல்லாம் தான் நடத்தவே போறேன். ஃபைண்ட் த ரைட் பாசிபிள் ப்ராஃபிட் ரிலேஷன். ஓகே. இது முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா மார்க்டு பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சாரி சிவரம் தான் நடத்தணும். ஸோ அவன் சொல்லியிருப்பான். ஸோ மார்க்டு பிரைஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பொருள் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் டேக்ல போட்டிருக்கோம். இப்போ ட்ரெஸ் சட்டை வாங்க போறோம்னா 500 போட்டிருக்கு அப்படின்னா அதான் மார்க்டு பிரைஸ். அதுல தான் அவன் விற்கிறான். ஓகேவா? அதுக்கப்புறம் அவன் டிஸ்கவுண்ட் தருவான். ஒரு 10% டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட் தருவான். அதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? மார்க்டு பிரைஸ் இப்போ மார்க்டு பிரைஸ் தான் ஃபைனல் பிரைஸ். அதுக்கு மேல ஏத்தவே கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி வச்சுக்கோ. எம்ஆர்பி அது பேர் தான் லைக் வேற எம்ஆர்பின்னு சொல்லலாம். பட் ஆனால் எம்ஆர்பி வேற மார்க் பிரைஸ் வேற. இப்போதைக்கு எம்ஆர்பி எம்பி கிட்டத்தட்ட மார்க் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ மார்க் பிரைஸ் பிரைஸ் பிரசன்ட் தான் நேம் டேக். ஓகே. ஸோ நேம் டேக்ல பிரைஸ் டேக். ஓகே. ஸோ அடுத்து வந்து செல்லிங் பிரைஸ். ஸோ செல்லிங் பிரைஸ்னா என்ன? மார்க்டு பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் போட்டு வர்றது தான் செல்லிங் பிரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பொருளை செய்யறதுக்கு இப்போ ஒரு சட்டை இருக்கு. சட்டை ஆக்சுவலாக செய்யறதுக்கு அந்த க்ளோத்திங்கு அந்த மேன் ஹவர்ஸ் அதெல்லாம் கணக்கு போட்டதுக்கு அப்புறம் 300 வருதுன்னு வச்சுக்கோ. 300 எவ்வளோ போடுவோம்? 500 போடுவோம். 500 நேம் டேக் போட்டிருப்பான். ஓகேவா? இல்லை என்ன பண்ணுவோம்? நாங்கள் 20% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டு 500 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஃபைனலாக செல்லிங் ப்ரைஸ்னு போடுவான். ஓகேவா? இது வந்து பாசிபிள் ப்ராஃபிட் ரிலேஷன். ஓகே. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நான் இங்கே நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? நான் வேற ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. இங்க இருக்கு. இங்க பாரு. இப்போ வந்து மார்க்டு பிரைஸ் இருக்கு, அப்புறம் செல்லிங் பிரைஸ் இருக்கு, அப்புறம் காஸ்ட் பிரைஸ் இருக்கு. ஓகே. எப்பளுமே ஓகே எப்பளுமே மார்க்டு பிரைஸ் காஸ்ட் பிரைஸோட எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஓகே. அதனால நான் அப்படிதானே போடுவான். அவனா பைத்தியமா மார்க்டு பிரைஸ் காஸ்ட் பிரைஸோட கம்மியாக போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ மார்க்டு பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட அதிகமாக இருக்கும். செய்யறதுக்கான விலையோட விற்கிற விலை அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்துக்கோ. ஸோ இப்போ வந்து செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸோட அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா? இது கரெக்டா? எப்பொழுதுமே இது அதிகமா தான் இருக்குன்னு சொல்லலாமா? ஷோரம் நீ சொல்லு. சொல்றா. டேய் ஒழுங்கா யோசிச்சு சொல்லு. செல்லிங் பிரைஸ் இருக்கு, காஸ்ட் பிரைஸ் இருக்கு. எப்பொழுதுமே செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸோட அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். ஸோ இந்த ரிலேஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் வேலிட். திஸ் இஸ் வேலிட் ஒன்லி when it is profit. கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் ஆமா கொடுக்க கூடாது. அது கொடுத்தா கேஸ் போடணும். ஆமா. சப்ளை ஆமா. ஆமா. லைக் மார்க்டு பிரைஸ் நம்ம அவ்வளோ ஈஸியா வைக்க முடியாது. மார்க்டு பிரைஸ் பண்றது கவர்ன்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால வந்து அந்த ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட், ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ல ஏதோ வைக்கிறாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் நிறைய போயிட்டு தான் வந்து ஒரு மார்க்டு பிரைஸை நிச்சயம் பண்ணுவாங்க. ஓகேவா? சும்மா இஷ்டத்துக்கு நான் மாத்திட்டு இருக்க கூடாது. மாத்தினா கேஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து மார்க்டு பிரைஸ் வில் பி கிரேட்டர் தேன் செல்லிங் பிரைஸ். ஓகே. இல்லாட்டி மார்க்டு பிரைஸ், செல்லிங் பிரைஸ், அதுக்கப்புறம் காஸ்ட் பிரைஸ். இது வந்து கரெக்டானது. இது எப்போ? ப்ராஃபிட்டுக்கு. ப்ராஃபிட் கண்டிப்பா நிச்சயமா தான் இருக்கும். ஒன்னு மார்க்டு பிரைஸ் விட மார்க்டு பிரைஸ் செல்லிங் பிரைஸ் விட அதிகமா இருக்கணும். இல்லாட்டி மார்க்டு பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி போடுறேன். இப்படி போடுவாங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்வாங்க. ஒன்னு மார்க்டு பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கும். இல்லாட்டி மார்க்டு பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இது இந்த டேஷ் இங்க போடல. ஏன்னா அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. எதுக்கு உங்களுக்கே லைக் தேவையில்லை. ஓகேவா? அதனால வந்து நான்
அது நான் போடல, இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க் பிரைஸ் கிரேட்டர் தன் செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தன் காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? ஸோ நன் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அது போடக்கூடாது இந்த இடத்துல. ஓகேவா? ஏன்னா நான் இவ்வளோ விலாவரியா லைக் நான் சப்போஸ் ஃபைண்ட் தி ரைட் பாசிபிள் ரிலேஷன் நான் கொடுத்துட்டேன்னா நீ போட்டிருக்கலாம். ஏன்னா நான் இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தன் இந்த இடத்துல இருப்பார் இவர் செல்லிங் பிரைஸ் கிரேட்டர் தன் காஸ்ட் பிரைஸ் இடத்துல போட்டிருக்கேன். இது எப்பவுமே நிச்சயம் கிடையாது. நீ யோசி அப்படி நன் ஆஃப் தீஸ் போடலாம். ஆனா நான் உனக்கு அழகா கொடுத்துட்டேன். ப்ராஃபிட் ரிலேஷன் நான் கொட்ட இடத்துல கொடுத்தனால உனக்கு இதுதான் கரெக்ட். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யாருக்கா டவுட் இருக்கா? மோனஸ் டவுட் இருக்கா? அதில் டவுட் இல்லைல்ல? ஓகே. ஸோ இது வந்து ப்ராஃபிட்கான ரிலேஷன். லாஸ்க்கான ரிலேஷன் நம்மளால சொல்ல முடியாது. லாஸ்க்கு நம்ம என்ன தெரியும், செல்லிங் ப்ரைஸோட காஸ்ட் ப்ரைஸ். நான் லாஸ்க்கு வேணா எழுதிடுறேனே, இந்த லாஸ்க்கு எழுதிடுறேன். ஓகே, இங்கே எழுதுறேன். ஸோ பாரு, லாஸ்க்கு என்ன இருக்கணும்? ஆப்வியஸ்லி செல்லிங் ப்ரைஸ் should be less than cost price. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பவுமே மார்க்டு ப்ரைஸோட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ரிலேஷன் ஃபார் லாஸ். இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது நீ புரிஞ்சு போடணும். எக்ஸாமில் நீ புரிஞ்சு போடணும். நீ என்ன காமன் சென்ஸ் யோசிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீ நோட்ஸ் எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. லைக் லாஸ்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ராஃபிட்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீ எழுதக்கூடாது. ஓகேவா? அப்படின்னா நீ இன்னும் ரொம்ப வளர வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த யோசிக்கிற அந்த தாட்டை தான் நான் உனக்கு டீச் பண்ணுறேன். வேற என்ன இருக்கு? இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் கொஸ்டினில் நான் சப்போஸ் எம்பி எஸ்பின்னு கொடுத்தா நீ குழப்பிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு நான் அதுக்கான ஃபுல் ஃபார்ம் கொடுத்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் அக்ரானியம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்ரிவேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஓகே. Student A scored 25 marks out of 32. Student B scored 290 marks out of 340. Who is the best among these two? ஓகேவா? இந்த பர்சன்டேஜ்ன்ற கான்செப்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இதான் கரெக்டான எக்ஸாம்பிள். இப்போ ஸ்டூடெண்ட் ஏ இருக்கான், 25 out of 32 வாங்குறான். ஸ்டூடெண்ட் பி இருக்கான், 290 out of 340 வாங்குறான். ரெண்டு பேத்துல யார் பெஸ்ட்ன்னு எப்படி கண்டுபிடிப்ப? உங்களால் கண்டுபிடிக்க கஷ்டம் இல்லை. ஒருத்தர் வந்து 32 மார்க் எழுதியிருக்கான் எக்ஸாம், இன்னொருத்தர் வந்து 340 மார்க் எழுதியிருக்கான் எக்ஸாம். ஸோ ரெண்டு பேர்த்தையும் எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஈஸி. இதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்சன்டேஜ்ன்ற கான்செப்ட் எடுத்துருந்தாங்க. பர்சன்டேஜ்னா என்ன? டினாமினேட்டர் இஸ் 100. ஓகேவா? நான் இங்கே பண்ணுறேன், நான் உனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இதனால தான் பர்சன்டேஜ்ன்ற கான்செப்ட் முக்கியம். பர்சன்டேஜ் இல்லாமல் ஃப்ராக்ஷன்ஸில் போடலாம், நான் வேற எப்படி போடலாம்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொன்னால் 25 out of 32. இது வந்து ஃபஸ்ட்டு ஏ பாய் ஏ. ஓகேவா? அடுத்து வேற என்ன மார்க் சொல்லியிருந்தேன்? 290 out of 290 out of 340. கரெக்டா? இது வந்து ஸ்டூடெண்ட் பி. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ மெட்ரிக் பசங்களுக்கு வந்து நம்ம என்ன 600 மார்க்ஸ்க்கு எழுதுவோமா? 600 மார்க்ஸ்க்கு எழுதுவோம் நினைக்கணும். அது சிபிஎஸ்சி பசங்க வந்து 500 மார்க்ஸ் எழுதுவோம். 12th போர்டு எக்ஸாம். ஓகேவா? நம்மளுக்கு தமிழ் இருக்கும், அவங்களுக்கு தமிழ் இருக்காது. தமிழும் இருக்காது, அவங்க ஹிந்தியும் இருக்காது. ஸோ இங்கிலீஷோட நிறுத்திப்பாங்க லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஒருத்தர் 500 மார்க் எழுதா, இன்னொருத்தர் 600 மார்க் எழுதா. ரெண்டு பேர்த்துல யார் பெஸ்ட்னு எப்படி கம்பேர் பண்ணுவேன்? இந்த மாதிரி பர்சன்டேஜ் கான்செப்ட். பர்சன்டேஜ்னா என்ன? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 25/30 கூட 25/30 into 100 போட்டுருவார். ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன இருக்கு? 290/340 into 100. இப்போ நீ பண்ணிப்பார், கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணணும்? 25 இருக்கு, 32 இருக்கு. ஓகே, டிவைட் பண்ணிப்பார். 25/32 என்ன தெரியுமா வரும்? 25/32 இது வந்து 78.125% வருது அப்ராக்சிமேட்டா. ஓகேவா? இது என்ன தெரியுமா பர்சன்டேஜ் வருது? 290/340. இது வந்து 85% வருது. 85 point something percentage வருது. பர்சன்டேஜ் வருது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு ஸ்டூடெண்ட் பி தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பர்சன்டேஜ்னு கொண்டு வந்தேன். பர்சன்டேஜ்னா என்னன்னா ஈஸி. இந்த மாதிரி 100 மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டுபிடிச்சலாம். உனக்கு இது பண்ண விருப்பம் இல்லைன்னா வேற ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஜஸ்ட் 25/32 டிவைட் பண்ண, 25/32 டேரக்டாக டிவைட் பண்ணாலே உனக்கு 7.78 வரும். ஓகேவா? வேற 290/340 கரெக்டாக இது டிவைட் பண்ணனா உனக்கு 0.85 வரும். இதுலேருந்து கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து ஒரு மார்க்குக்கு அவன், அதாவது ஒரு மார்க் எக்ஸாம் வச்சுன்னா அவன் 0.78 மார்க்ஸ்க்கு
ஸ்கோர் பண்ணிடுறான். அதுவே வந்து 1 மார்க்கு இங்க எக்ஸாம் வச்சுன்னா 0.85 மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஓகேவா? அந்த மாரி பார்க்கலாம். இல்ல எனக்கு அதுவும் பிடிக்கல அப்டின்னா 25/32 இங்க என்ன இருக்கு? 290/340 ஓகேவா? என்ன பண்ணேன், இங்க நியூமரேட்டர், டினாமினேட்டர் இங்க 340 ஆல மல்டிப்ளை பண்ணிரு. ஓகே, நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 340 மல்டிப்ளை பண்ணிரு. இங்கேயும் 340 இருக்கா, இங்க 32 மல்டிப்ளை பண்ணிரு. அதான் நான் என்ன பண்ணேன், டினாமினேட்டர் காமனா லைக் ரெண்டுத்துக்கும் சேமா. அதாவது வந்து இப்போ ஒருத்தன் வந்து இப்போ ஒருத்தர் கார் ஏ இருக்கு, கார் பி இருக்கு. கார் ஏ வந்து லைக் எப்படி சொல்ல, ரெய்னி சீசன், அதாவது ரெய்னி ரோட்ஸ், ஸ்லிப்பரி ரோட்ஸ்ல வந்து சம் 40 கிலோமீட்டர் பர் ஹவர்ல மேக்ஸிமம் ஸ்பீட்ல போனா ஸ்லிப் ஆகாம இருக்கு. அது வந்து வேற ஒரு கார் இருக்கு, கார் பி இருக்கு. அது வந்து சன்னி டேஸ்ல நார்மல் ரோட்ல வந்து 70 கிலோமீட்டர் பர் ஹவர் வரைக்கும் போனா நல்லா போகுது. இப்போ ரெண்டு எப்படி கம்பேர் முடியும்? ஒரு கம்பேரே பண்ண முடியாதுல்ல. ஒன்னு வந்து 2 காரையும் நீ அந்த ஸ்லிப்பரி ரோட்ஸ்ல கொண்டு வரணும், இல்லாட்டி 2 காரையும் அந்த ட்ரை ரோட்ல கொண்டு வரணும். கரெக்டா? அப்பதான் நீ ரெண்டுத்தையும் ஒப்பிட்டே பார்க்க முடியும். அது மாதிரி தான் நான் இங்க பண்றேன். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஸ்லோவா ரெய்னி சீசன்ல இருக்கிற கார், அந்த ஸ்லிப்பரி ரோட்ஸ்ல போற காரோட ஸ்பீடு 40 இருக்கு, அது கம்மியா இருக்கனால அதை வந்து நான் நல்ல கார் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி தான். ஸோ இப்போ 25/32 இருக்கு, இங்க டினாமினேட்டருக்கு 340 இருக்கு. 340 இங்க மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிரு. அது 290/340 இருக்கா, இங்க என்ன மிஸ் ஆகுது, 32 மிஸ் ஆகுது. இங்க நியூமரேட்டர் 32 மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் 32 மல்டிப்ளை பண்ணி. இப்போ பாரு, டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணு, 25/340 போட, 290/32 போடு. ஓகே, ரெண்டுல எது பெருசுன்னு பாரு. ஆப்வியஸ்லி இதுதான் பெருசா வரும். ஓகே, இந்த மேல இருக்கிற நம்பரு இதை விட, அதாவது ஏ விட பி பெருசா இருக்கும். ஓகே, ஸோ அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இவ்வளோ மார்க்கு 32/340 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வச்சானுங்க அப்படின்னா ஏ விட பி இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இல்ல இருக்கா டவுட் இருக்கா? இன்னும் டவுட்ஸ் இல்லை, அடுத்த கேள்விக்கு போலாம்ல. Percentages are bought for like one of the uses of percentage is comparison. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கூட்டு போறான். இங்கே பாரு. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ வாட் இஸ் 10? இது ரொம்ப சிம்பிள். ஓகே, பெருசாலாம் இல்லை. இதில் பண்ணால் சில்லி மிஸ்டேக் தான் பண்ணுவேன், ஒன்றும் இல்லை. ஸோ 10%, 20%, 30%, 40%. பர்சன்டேஜ் என்ன பண்ணால் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 10% சொல்லியிருக்கேன்னா 10னா 10% 10/100ன்னு போடு. ஓகேவா? 20%னா 20/100ன்னு போடு. நான் வேறு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். 20/100. ஓகே, இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் 20/100. அதுக்கப்புறம் லைக் அப் டு 50. ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கு. 50/100 வரைக்கும் போட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் 10⁻6. ஓகே, உனக்கு இன்னும் புரியல, நான் வேற மாதிரி சொல்றேன். ஓகேவா? 50% ஃபர்ஸ்ட் நீ இப்படி படிச்சுட்டு வா, பின்னாடி இருந்து படிச்சுட்டு வா. ஓகேவா? நான் இங்கே ஷேர் பண்றேன், பின்னாடி இருந்து படிச்சுட்டு வா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும், 50% ஆஃப் 10⁻6. ஓகே, 50% ஆஃப் 10⁻6னா என்ன அப்படின்னா 50/100 into 10⁻6. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நீ அதை எழுதிடணும். இங்கே எழுதுறேன் பாரு. ஃபர்ஸ்ட் இங்கே இதை எழுதிடணும், 50/100 into 10⁻6. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஓகே, அந்த ஆன்சர் என்னன்றது நம்ம அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் மட்டும் நான் இமேஜின் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ நான் அடுத்து என்ன சொல்றேன் பாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 40% of 50% of 10⁻6. 50% of 10⁻6 நீ வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட, லைக் அது ஏதோ ஒரு வேல்யூ வரும்னு நமக்கு தெரியுது. என்ன பண்ணணும், அந்த வேல்யூவோட 40% எடுக்கணும். கரெக்டா? இப்போ பாரு, அந்த வேல்யூவோட 40% எடுக்கணும். அப்படின்னா இந்த வேல்யூக்கு நீ என்ன பண்ணணும், கூட வந்து 40/100 இங்கே வெளியே போடணும், கூட 40/100. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டேன், திருப்பி 30% ஆஃப் சொல்லிட்டேன். ஸோ திருப்பி இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு திருப்பி ஒரு 30 போடுவேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் சிம்பிள், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிப்பாரு. இங்கே கீழே 10⁸ ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ 10⁸8 10⁸10 வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும். இது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகேவா? அதில் பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? இங்கே ஸோ சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1200 வரணும். ஓகேவா? சிம்பிள் தான், நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த சம் சொல்லிடுறேன். ஸோ இந்த சம்மில் நான் ரொம்ப குழப்பிருந்தேன். யூனிவர்ஸ் 1 யூனிவர்ஸ் 2ன்னு இப்போ சொல்லிட்டு இருந்தேன். ஓகே,
ஓகேவா? அது மல்டிவர்ஸா சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஏன்னா நான் வந்து அப்பதான் வந்து டெட்பூல் சூல்வரின் ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதே அந்த வைப்லயே அப்படியே இது பண்ணி விட்டேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ என்னன்னா வந்து யூனிவர்ஸ் அதான் நான் சொன்னேன் ஒரே ஆளு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் சூஸ் பண்றான். ஓகேவா? ஸோ என்ன சொல்லிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஷர்ட் சேல்ஸ்மேன். ஓகே ஷர்ட் சேல்ஸ்மேன்ஸ் சேல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் நான் அப்படியே கொஸ்டின் படிச்சு நான் எழுதிடுறேன் அப்புறமா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஷர்ட் சேல்ஸ்மேன் கிவ்ஸ் X% டிஸ்கவுண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான் X% டிஸ்கவுண்ட் தரான். ஓகே X% டிஸ்கவுண்ட் தரான். ஓகேவா? X% டிஸ்கவுண்ட். ஓகே டிஸ்கவுண்ட் என்ன இப்போ கொடுத்துருக்க விலையிலேருந்து குறைக்கிறது. ஓகே இப்போ X% டிஸ்கவுண்ட் போல 5% டிஸ்கவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகே 5% உங்களுக்கு லைக் சிம்பிளிஃபை பண்ணனால நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 5% டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் வந்து ஹீ கிவ்ஸ் 5% ப்ரைஸ் ஹைக். ஃபர்ஸ்ட் 5% டிஸ்கவுண்ட். 5% டிஸ்கவுண்ட் என்ன இப்போ வந்து ₹100 இருக்கு. அதில் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தோன்னா இப்போ என்ன ஆயிரும் புது விலை ஷர்ட்டோட புது விலை என்ன 0.95 கரெக்டா? ஸோ 0.95 இன்டூ அந்த இனிஷியல் ₹100 விலை அப்புறம் ₹95 கரெக்டா? ஓகே என்ன பண்ணுறேன் 95/100 இன்டூ காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? நான் டக்குன்னு ஸ்க்ரீன் ஷாட் பண்ணுறேன். வெயிட் பண்ண கொஸ்டின் படிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஓகே ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லிருக்கான் ப்ரைஸ் ஹைக்னு சொல்லிருக்கான். ப்ரைஸ் ஹைக் ப்ரைஸ் ஹைக் டிஸ்கவுண்ட் இருக்கு ப்ரைஸ் ஹைக் ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஓகேவா? ப்ரைஸ் ஹைக் அப்படின்னா என்னன்னா விலையை வந்து ஏத்துறான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து டக்குன்னு தக்காளி விலை ஏறிடுது அப்படின்னு சொல்றாங்க. தக்காளி விலை கேரட் எல்லாம் டக்குன்னு சில டைம்ல ஏறிடுது அப்படின்றாங்க. அது பேர் தான் ப்ரைஸ் ஹைக். ஓகேவா? ஹைக்னாலே ஏற்றம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 95/100 அடுத்து என்ன பண்ணுறான் Y% ப்ரைஸ் ஹைக்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்னன்னா இப்போ சப்போஸ் ₹1 விற்க வேண்டிய ₹1 பொருளை ₹10 லைக் எப்படி சொல்ற ₹100 பொருள் ₹110 விற்கிறான் அப்படின்னா 10% ப்ரைஸ் ஹைக் கரெக்டா? ஸோ சப்போஸ் 10% ப்ரைஸ் ஹைக்னு வச்சுக்கோ. ஓகே அப்போ என்ன 110/100 கரெக்டா? இப்போ அடுத்து என்ன இருக்கு இசட் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் அடுத்து தரான். ஓகே அப்படின்னா இசட் பர்சன்டேஜ் திருப்பியும் வந்து சம் 10% டிஸ்கவுண்ட் வந்துருக்கும். அப்படின்னா என்ன இந்த விலையோட கூட ₹90/100 அதான் என்ன சொல்றேன்னு புரியுதுல உங்களுக்கு? அதாவது ₹100 இருக்க வேண்டிய இடத்துல ₹90 விற்கிறான். ஸோ அது ரேஷியோவா நான் எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாட்டி நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க சிவராம் நடத்துற லெக்சர்ஸ் நீங்க பார்க்கணும். ஓகே நான் டக்குன்னு கட் ஷார்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் இது சேல்ஸ்மேன் ஏ. ஓகேவா? அடுத்து சேல்ஸ்மேன் பி. சேல்ஸ்மேன் பி என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு என்ன பண்றான் அப்படின்னா ப்ரைஸ் ஹைக் கொடுத்துட்றான். ப்ரைஸ் ஹைக்னா என்ன விலை ஏற்றத்தை கொடுத்துறான். ஃபர்ஸ்ட் டேவே வந்து ₹110 ஏற்றிடுறான். ₹100 ₹110 ஏற்றுறான். ஓகே அடுத்த நாள் என்ன பண்றான் அப்படின்னா X% டிஸ்கவுண்ட் தந்துடுறான். அடுத்த நாள் X% டிஸ்கவுண்ட் கொடுத்துறான். அப்படின்னா ₹95 ஆக்கிடுறான். ₹100 ₹95 ஆக்கிடுறான். அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா Z% டிஸ்கவுண்ட் தரான். Z% டிஸ்கவுண்ட் என்ன சொன்னா ₹10. ஓகேவா? ஸோ 90/100 இது Z%. இது Z%. இது Y%. இது X%. அந்த கொஸ்டின் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா நீ பாரு இப்போ வந்து இந்த ஆர்டர் மெட்டீரியல் லைக் இம்மெட்டீரியல். ஓகேவா? ஏன்னா இப்போ பாரு இப்போ X% ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் தரான். அப்புறம் Y% ஹைக் தரான். அப்புறம் Z% டிஸ்கவுண்ட் தரான். ஆனால் இங்கே என்ன பண்ணேன் ஃபர்ஸ்டே வந்து நான் ப்ரைஸ் ஹைக் Y% போட்டுட்டேன். அப்புறமா வந்து X% டிஸ்கவுண்ட் தரேன். அப்புறமா வந்து Z% வந்து டிஸ்கவுண்ட் தரேன். ஓகேவா? இங்கே பாரு இங்கே XYZன்னு போயிருக்கு. இங்கே YXZன்னு வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். செக் பண்ணி பாரு. இப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் சேம். 110 into 95 into 90 95 into 110 into 90 எப்படி போட்டேன் ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. நான் கொஸ்டின் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா ஐ ஷுட் மேக் யூ ரியலைஸ் தட் த ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஓகேவா? இப்போ நான் காட்டுறேன். இங்கே பாரு. ஸோ அதனால வந்து யூனிவர்ஸ் 1 வச்சுக்கிட்டு யூனிவர்ஸ் 2 அதாவது வந்து அந்த ப்ரைஸ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ்ல என்ன சட்டையோட ப்ரைஸ் வந்திருக்கோ அதே ப்ரைஸ் தான் செகண்ட் சட்டையிலையும் இருக்கணும். ஓகே ஷூரா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே ஸோ அந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால தான் சொன்னேன். ஸோ ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ₹100 ஃபர்ஸ்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட் போடுறான். அப்புறம் 20% டிஸ்கவுண்ட் போடுறான். ஓகேவா? இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் ₹100 ஃபர்ஸ்ட் 20% டிஸ்கவுண்ட் போடுறான். அப்புறம் 10% டிஸ்கவுண்ட் போடுறான். ஸோ 20% டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மாறல. ஆனால் ஆர்டர் மட்டும் தான் மாறுது. இப்படி மாறினாலே ப்ரைஸ் சேமாக தான் வரும். ஃபைனல் ப்ரைஸ் சேமாக தான் வரும். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் டிஸ்கவுண்ட். ஓகேவா? டிஸ்கவுண்ட் டாபிக்
தி ஆர்டர் ஆஃப் த டிஸ்கவுண்ட் டசன்ட் மேட்டர். ஓகே, ஆஸ் லாங் ஆஸ் தி மேக்னிடியூட் என்னன்னா அந்த வேல்யூ. ஓகே, அந்த நம்பர் மாறாம இருந்தா பிரச்சனையே இல்லை, ஆர்டர் மாத்திக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து இந்த நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஆனா நீ லைக் இங்க என்ன, சப்போஸ் வந்து ஆனா சப்போஸ் வந்து இங்க இங்க பாரு, இது இது எக்ஸ் இசட் இது ரெண்டுமே டிஸ்கவுண்ட். ஓகேவா, ஒய்னா என்ன, ஹைக்கு. ஹைக்குனா விலை ஏற்றணும், டிஸ்கவுண்ட்னா விலை குறைவு. கரெக்டா, இப்போ இங்கேயும் எக்ஸ் இசட் டிஸ்கவுண்ட் தான், இங்கேயும் வந்து எக்ஸ் இசட் டிஸ்கவுண்ட் தான். இங்கேயும் ப்ரைஸ் ஒய் வந்து ஹைக்கு தான், இங்கேயும் ஹைக்கு தான். ஆனால் சப்போஸ் நான் ப்ரைஸ் ஒய்யும் இங்கே டிஸ்கவுண்ட் ஆக்கிட்டேன் அப்படின்னா இந்த ரிலேஷன் வந்து இன்வேலிட். ஓகேவா, ஒன்று அதே வேல்யூ இருக்கணும். டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்டே இருக்கும், இங்கே டிஸ்கவுண்ட் இருக்குன்னா இங்கேயும் டிஸ்கவுண்டாகவே இருக்கும்டா. ஓகே, இங்கே என்ன ப்ரைஸ் ஹைக் இருக்கோ அதே ப்ரைஸ் ஹைக் இங்கே இருக்கும், அதே வேல்யூ இருக்கும், அவ்வளோதான். சப்போஸ் நான் வந்து ஒய் பர்சன்டேஜ் இங்கே ப்ரைஸ் ஹைக்குன்னு கொடுத்துட்டு இங்கே ஒய் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஆன்சர் கண்டிப்பாக வேறு தான் வரும். ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு காமன் சென்ஸில் போடுங்க. ஓகேவா, இது நான் இவ்வளோ சொல்லக்கூடாது, ஆனால் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, சப்போஸ் யாராவது இன்னும் புரியாமல் இருந்தீங்கன்னா நான் அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். ஓகேவா, உனக்கு சப்போஸ் இது இன்னும் குழப்புது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிக்கோ. டிஸ்கவுண்ட்னா என்ன வேல்யூ, 10% டிஸ்கவுண்ட்னா 90/100 போடு. ஓகே, ப்ரைஸ் ஹைக் வந்து 10% ப்ரைஸ் ஹைக் 110/100 போடு. இந்த மாதிரி போட்டு பார்த்தா தான் உனக்கு புரியும். ஓகேவா, நான் இப்போ ரெண்டாவது சொன்னல, லைக் சப்போஸ் வந்து இப்போ வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த ஒய் பர்சன்டேஜ் ப்ரைஸ் ஹைக் பதிலாக ஒய் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். டிஸ்கவுண்ட் போட்டால் என்ன, இங்கே 90 வந்துடும், 90/100 இருக்கும். டினாமினேட்டர் சேம், ஆனால் இங்கே 90 × 95 × 90 இங்கே வேற வேல்யூ இருக்கு, இங்கே வேற வேல்யூ இருக்கு பாரு. ஸோ ரெண்டும் வேற வேற வேல்யூ வரும். ஸோ இப்போ ப்ரைஸ் ரெண்டும் சேம் கிடையாது. ஓகேவா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி சொல்லணுமா? புரிஞ்சிருச்சா மனோஜ் வரான்? புரிஞ்சிருச்சா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கேள்வி போறேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நான் ஏன் கொடுத்தேன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நிறைய பேர் ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேடிஎம்மும் அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ பேடிஎம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேடிஎம்ல கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்படி சொல்ல, ஃபர்ஸ்ட் வந்து நோ சர்வீஸ் சார்ஜ். ஓகேவா, இப்போ நீ எனக்கு 100 அனுப்புற, நான் உனக்கு 100 அனுப்புறேன் அப்படின்னா, லைக் எப்படி சொல்றது, உனக்கு வந்து காசே குறையாது. நீ அனுப்புற 100 எனக்கு வந்துடும், நான் அனுப்புற 100 வந்துடும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேடிஎம்ல சர்வீஸ் சார்ஜ் போட்டாங்க. பேசிக்கலி என்னன்னா, இப்போ நீ காலேஜில் ஃபீஸ் கட்டும் போதெல்லாம் பார்த்துருவேன், சில எஸ்பிஐ கார்டுஸ்க்குலாம், எஸ்பிஐ டெபிட் கார்டுக்கும் எதுக்கும் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் சர்வீஸ் சார்ஜ் இருக்காது. சில பேடிஎம், பேபால் ஏதோ மாதிரி இருக்கும்ல, அதுக்கெல்லாம் மட்டும் சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. ஒரு 10% இல்லை, ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ போடுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இப்போ பேடிஎம்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது என்ன டிமெரிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் உனக்கு இப்போ என்கிட்ட 1000 ரூபா இருக்கு. இப்போ நான் என்னோட 1000 ரூபா நான் உனக்கு அமிச்சேன்னா உனக்கு 1000 ரூபா வந்து சேராது. உனக்கு வந்து 1000 ரூபாவோட ஒரு பர்சன்டேஜ் பிடிச்சி உனக்கு வந்து இப்போ இதில் நான் 10% சர்வீஸ் சார்ஜ் பெருசாக போட்டிருக்கேன். ஏன் 10% போட்டிருக்கேன் அப்படின்னா, லைக் உனக்கு ஈஸியாக இருக்கணும், சால்வ் பண்ணணும், ஈஸியாக இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு பர்சன்டேஜ் இல்லாட்டி ஒரு 3%, 3.5%ன்னு ஒரு ஃப்ராக்ஷனில் போடுவாங்க. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு தடையும் போடும்போது என்ன ஆயிரும், இப்போ 100 ரூபாய்க்கு 3 ரூபா அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 30 ரூபா இல்லை. ஸோ அந்த மாதிரி பெருசாக உனக்கு ஃப்ராக்ஷன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நான் 100 ரூபா இருக்கு, நான் 100 ரூபா உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா உனக்கு வந்து 100 ரூபாயில 30 ரூபா கழிச்சுட்டு தான் வரும். ஓகே, அது வேஸ்ட். ஸோ அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் வந்து இப்போ ஜிபே வந்துடுச்சு. ஜிபேல சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றிடுவாங்க, சர்வீஸ் சார்ஜை மாற்றிடுவாங்க. ஸோ மாற்றும் போது நீ அடிக்ட் ஆயிடுவேன். ஸோ அடிக்ட் ஆகும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, உனக்கு வந்து அந்த சிம்பிளிசிட்டின்றதை விட அந்த ஈஸினஸ் உனக்கு பிடிச்சிரும். ஓகேவா, ஸோ அதனால வந்து லைக் ஈஸிலி வர்சடைல், டக் டக்குன்னு அனுப்பிச்சலாம்னு சொல்லிட்டு நீ அதை அனுப்ப ஆரம்பிச்சு. ஸோ உனக்கே தெரியாமல் நிறைய சார்ஜ் பிடிச்சி உனக்கு நிறைய காசு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா, ஸோ அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்க. ஓகேவா, நான் தான் இந்த கொஸ்டின் கொடுத்தேன். நான் உங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக சொல்லுங்க இந்த கொஸ்டின் கொண்டு வந்தேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கேன் பாரு. இப்போ வந்து நான் அப்படியே கொஸ்டின் வந்து படிச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு நான் படிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1000 ரூபா இருக்கு. ஸோ 1000 ரூபா அவன் என்ன பண்ற அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், பேடிஎம் அப்ளைஸ் 10% சர்வீஸ் சார்ஜ் ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷன் யூ மேக். லைக் ஒவ்வொரு தடவை நீ காசு சென்ட் பண்ணும் போதும், நீயும் ஃப்ரெண்ட்ஸோ காசு சென்ட் பண்ணும், அதுலேருந்து 10% பிடிச்சிட்டே வருவான். ஓகேவா, யூ சென்ட் ₹1000 டு யுவர் ஃப்ரெண்ட் 1. ஓகே, நீ என்ன பண்ற, உன் ஃப்ரெண்டு 1க்கு அனுப்புற. ஓகே, இப்போ இந்த ஃப்ரெண்டு 1 நான் இங்கே போடுறேன், ஃப்ரெண்ட் 1 கரெக்டா. ஸோ ஃப்ரெண்டு 1க்கு போகும்போது எவ்வளோ போகும், 10% சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னா 10 ரூபால
சாரி 100 ரூபால 10 ரூபா பிடிக்கிறான். அப்ப 1000 ரூபால எவ்வளவு ரூபா பிடிப்பான்? 100 ரூபா பிடிப்பான். அப்படின்னா என்ன, இதுல இருந்து 90% தான் போகும். 10% பிடிக்கிறான், 10% பிடிக்கிறான் அப்படின்னா 90% தான் பாஸ் ஆகும். கரெக்டா? 90% அழிச்சிடுறேன். 90% தான் உனக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு போகும். 90% போகும். ஓகே, மேல இருக்கிறது எவ்வளவு பிடிக்கிறான், கீழே இருக்கிறது அவனுக்கு போகக்கூடிய வேலை. ஓகேவா? இது யாரு? ஃப்ரெண்டு ஒன்னுக்கு அனுப்புறான். ஓகேவா? ஸோ எவ்வளவு போகும் அவனுக்கு? 90 ரூபா போகும். 90 ரூபா. இது லைக் சிம்பிள் தான். 90/100 இன்டூ 1000 போட்டுங்க 900 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றேன்னு பாரு. இப்போ வந்து ஃப்ரெண்ட் 1 சென்ஸ் த மணி டு ஃப்ரெண்ட் 2. இவன் வந்து ஃப்ரெண்ட் 2க்கு அனுப்புறான். ஃப்ரெண்ட் 2க்கு அனுப்புறான். இது எவ்வளோ படிப்பான்? 90% போகும். இதில் 90% எவ்வளோ? 900 இன்டூ 90/100. இது எவ்வளோ வரும்? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்படின்னா 810 ரூபா போகும். ஓகே, இப்போ அடுத்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறான்? ஃப்ரெண்ட் 2 சென்ஸ் தி மணி பேக் டு ஃப்ரெண்ட் 3. இதுல இருந்து ஃப்ரெண்ட் 3க்கு அனுப்புறான். ஓகே, மணி பேக்கா மணி டு ஃப்ரெண்ட் 3. ஓகே, பேக்ல இருந்தா மணி டு ஃப்ரெண்ட் 3. இதுல இருந்து திருப்பியும் 90%, 810 இன்டூ 90 rupees அவுட் ஆஃப் 100 தான் போகும் அவன் கையில. ஸோ என்ன பண்ணுவோம்? திருப்பி இப்படி கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே வச்சுட்டு இங்கே கேன்சல் பண்ணோம். 8 9 729. கரெக்டாக 729 rupees இப்போ ஃப்ரெண்ட் 3க்கு போயிருக்கும். ஃப்ரெண்ட் 3 கிட்ட 729 rupees போயிருக்கும். இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டேன்? ஃப்ரெண்ட் 3 சென்ஸ் த மணி பேக் டு யூ. ஓகேவா? அதாவது வந்து இந்த ஃப்ரெண்ட் 2 வந்து ஃப்ரெண்ட் 3க்கு அனுப்புறான். இந்த ஃப்ரெண்ட் வந்து திருப்பி உங்ககிட்ட பணத்தை அனுப்பிச்சிடுறான். ஓகேவா? அப்ப என்ன ஆயிரும்? 729ல திருப்பி 90% போடும். ஓகே, இங்க 0 கேன்சல். இது போட்டா என்ன வருது? 729. நான் ஒரு போட்டு பார்க்கறேன், கால்குலேட்டர்ல போடுறேன். 729 into 9. ஓகே, ஸோ 6561. ஓகே, 656.1 rupees. இதுதான் வந்து கடைசியில் ஒரு இப்போ புரியுது. அதாவது உங்ககிட்ட இருக்க 1000 ரூபாவே செண்டாய், அதாவது அவங்க செலவே பண்ணல. ஓகே, செண்டாய் திருப்பி உங்ககிட்டயே வந்து 656 ரூபா வந்துருச்சு பாரு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கேன்? லாஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் பர்சன்டேஜ் பண்ணிப்போ இனிஷியலாக வந்து உங்ககிட்ட 1000 ரூபா இருந்துச்சு. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இது காஸ்ட் ப்ரைஸ் மாதிரி. செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 656 ரூபா இருக்கு. ஓகே, அப்படி என்ன சொல்றேன்னு 656.1 போட்டு என்ன வருது? 656.1 divided by 1000. ஓகே, அப்படின்னா என்ன? 65.61%. 65.61%. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா 100 ரூபா உன் கையில இருந்துச்சு. அந்த 100 ரூபா குறைஞ்சு உனக்கு 65.61% ஆயிடுச்சு. கரெக்டா? 100 ரூபால இருந்து 65 rupees ஆயிடுச்சு. அப்போ உனக்கு எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு? 100 minus 65. 100 minus 65.61. அவ்வளோதான். இது போட்டால் என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக 34 சம்திங் வரும். 34 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 100 ரூபாலேருந்து 65 ரூபா ஆயிடுது. அப்படின்னா 34 ரூபா வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகேவா? அதான் நான் கொஸ்டினும் கேட்டிருந்தேன். நான் கொஸ்டினில் நான் ஷேர் பண்ணுறேன் பாரு. நிறைய பேர் சொல்லி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. இதில் பெருசாக கஷ்டமாக எதுவுமே நான் கேட்கல. அதில் லைக் டெய்லி லைஃப்ல நடக்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து சிவராம் நன்னா தீசன் போட்டிருக்கான். அன்னைக்குமா அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா 65.61% இருக்குல்ல, இதுதான் ஆன்சர் அவன் நினைச்சு நான் அப்படியே விட்டுருப்பான். ஓகே, நான் அவன் நோட்டீஸ் பண்ணுற மட்டும் நான் என்ன கேட்டிருக்கேன்? லாஸ் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லாஸ் பர்சன்டேஜ் இன்கரெக்ட் நான் கேட்டிருக்கேன். தான் நோட்டீஸ் பண்ணல. சும்மா நிறைய சில்லி மிஸ்டேக் நிறைய பேர் எக்கச்சக்கமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் நடத்தின அதே கொஸ்டின் நான் வேற மெத்தட் சொல்றேன். ஓகே, வேற மெத்தட் என்னன்னு மட்டும் பாருங்க. டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ வேற மெத்தட் என்ன அப்படின்னா 100ல 1000 இன்டூ எத்தனை தடவை டிரான்சாக்ஷன் போகுதுன்னு பாரு. ஓகே, இங்கே போடுறேன். இது ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை டிரான்சாக்ஷன் போதா? ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ
காசு வந்து அவங்க கையில போகுது 90% போகுது. அப்ப 90/100 பவர் 4. ஓகேவா? ஸோ 90/100 என்ன 0.9 0.9 பவர் 4 0.9 பவர் 4 இஸ் 0.651. ஓகே, இதோட ஆன்சர் வந்து 0.651. ஓகே, ஸோ இப்போ இது கூட என்ன பண்ணும், இன்டூ 1000 போட்டுரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, 656.1 ருபீஸ் தான் கடைசியில் உங்ககிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போ திருப்பி நான் ஃபர்ஸ்ட் சொன்னல, இந்த இடத்துல நான் சொன்னல, இந்த மெத்தட் லைக் இந்த மாதிரி காமன் சென்ஸ்ல யோசிச்சு போடணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் தயவு செஞ்சு இப்படி மட்டும் போட்டுறாதீங்க. 1000 இன்டூ 9% லாஸ் தானே கேட்குறான், அதனால 10/100 போட்டு பவர் 4 மட்டும் போட்டாத. இதுக்கு அர்த்தமே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னு நீனே யோசிச்சு பாரு. ஓகேவா? 10% ஒவ்வொருத்தரும் 10% லாஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா லைக் இதுக்கு எப்படி சொல்ல, உனக்கு 10 ரூபா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா இது இது அதோட அர்த்தம் அது கிடையாது. ஓகேவா? நான் இதுக்கு மேல நான் எப்படி சொல்ல, எல்லாருக்கும் இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது வந்து என்னன்னா மிச்சம் எவ்வளவு காசு போயிட்டு இருக்குன்னு. ஸோ 10/100 போடுறது இன்வேலிட். ஓகேவா? இதை நீங்க ஏன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? எனக்கு புரியுது, ஆனால் நான் உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. சரி, இது போட்டு பாருங்க என்ன வருது. 0.1 இப்படி பார்த்தா ஆன்சர் தப்பு தான். ஸோ இந்த மாதிரி போடாதீங்க. ஓகேவா? இது மாதிரி போடாதீங்க. ஸோ எப்பவுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியே போடுங்க. ஓகேவா? ஸோ இது தப்பு. 10% லாஸ் தானே, ஒவ்வொருத்தரும் 10% லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ 10% ஃபர்ஸ்ட் 10% லாஸ்னா 10/100 போடுவேன். இதில் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். என்ன பண்ணுவா, 10 போட்டேன்னா வந்து லாஸ்ட் பர்சன்டேஜ் 100 வரும். லாஸ்ட் வேல்யூ 100 வரும். இப்போ அடுத்து நீ 10/100 நீ போட்டனா இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், இந்த 100 அதாவது 100 நீ திருப்பி சென்ட் பண்ற மாதிரி அந்த 100 10% லாஸ் அப்படின்ற மாதிரி கணக்கெடுத்து போடுற அப்படின்றது மீனிங்கே தப்பாச்சே. ஸோ ஹென்ஸ் திஸ் மெத்தட் ஷுட் பி அவாய்டட். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த டெஃபினிஷன் கரெக்ட். இந்த டெஃபினிஷன் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 1000 இருக்கு, 1000 90 போடுற கரெக்டாக 90 போடுறது ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் இப்போ 90 900 வரும். கரெக்டாக 900 திருப்பியும் நீ வந்து 90% நீ பிடிக்கிற, 90% அனுப்புற, மிச்சருக்கு 10% பேங்க்கு போயிருது. ஓகேவா? ஸோ இதில் அர்த்தம் இருக்கு. இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் எப்படி சொல்றது, திஸ் ஹாஸ் நோ பிசிக்கல் மீனிங். ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் யூ சப்ஸ்டிட்யூட் த நம்பர்ஸ் டசன்ட் மீன் யூ ப்ரொவைட் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நடத்துனா புரிஞ்சிச்சா? சிவராம் உனக்கு புரியுதா ஏன் தப்பு பண்ணேன்னு? மனோஜ் உனக்கு புரியுதா? சிவராம் உனக்கு புரியுதா? ஓகே, மனோஜுக்கு புரியுது. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி நான் போகிறேன். நான் இந்த சாப்டரே நான் எதுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அந்த அளவுக்கு லைக் ரொம்ப அப்ளிகேஷனும் டெய்லி லைஃப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. இப்போ வந்து கடைக்கெலாம் இப்போ எக்ஸாம்பிள் கோயம்பேடு எடுத்துக்கோங்க. கோயம்பேடு தான் வந்து அந்த வெஜிடபிள்காக ஒரு ஹப். ஓகேவா? அங்கே வந்து லைக் எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குது, மீகர் ப்ரைஸில் கிடைக்குது. ஓகே, கரெக்டு தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போது அங்கே இப்போ இங்கே கேரட் விலை இப்போ 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது 75 ருபீஸ் தான் இருந்துச்சு. ஓகே, 1 கிலோ கேரட் 75, 1/2 கிலோ 75 நினைக்கிறேன். ஓகே, 1/2 கிலோ கேரட் 75 ருபீஸ். ஸோ இப்போ வந்து மேபி கோயம்பேடுல போனீங்க அப்படின்னா அந்த அதே 1/2 கிலோ கேரட் 50 ரூபாய்க்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இப்போ இங்க பக்கத்துல விற்கிறாங்க அப்படின்னா 25 ரூபா கூட்டி விற்கிறாங்க. ஓகேவா? நீங்க நினைக்கக்கூடாது லைக் இவன் கண்டிப்பா ப்ராஃபிட் அதில் பார்ப்பான், இல்லைன்னு சொல்ல வரல. ஓகேவா? ஸோ நீங்க உடனே நினைக்கக்கூடாது சரியான கெட்ட பையனா இருக்கான், லைக் எப்படி சொல்றது, ஹீஸ் ட்ரைங் டு டிசீவ் அஸ். ஓகேவா? லைக் பை ஆடிங் மோர் ப்ரைஸ் டு தி ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து அந்த 50 ரூபா கேரட் இருக்குது, அந்த 50 ரூபா கேரட்டை அவன் வந்து கோயம்பேடுல இங்கே எடுத்துகிட்டு வரான். ஓகேவா? அதாவது வந்து எங்கேயோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கு ஒரு ஃபீஸ் சார்ஜ் ஆகும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் எல்லாம் புரிஞ்சிடும். ஆனால் நிறைய பேர் என்ன யோசிக்க மறந்துடுவாங்க அப்படின்னா, இப்போ அவன் 100 கிலோ வாங்கிட்டு வந்து வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளைக்கும் டிமாண்ட் மாறும். அதை வந்து இன்னைக்கு கேரட் விலையை பார்த்து நிறைய பேர் வாங்க போவாங்க, நாளைக்கு கேரட் விலையை பார்த்து வாங்க போகாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேரட்ல வந்து பெரிஷபிள் குட்ஸ்வாங்க. பெரிஷ்னா அழியப்படக்கூடியது. ஓகே, பெரிஷ் அப்படின்னா டெஸ்ட்ராயபிள் ஆர் எப்படி சொல்றது, மக்கி போறது. ஓகேவா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, டிகேயபிள். ஓகே, ஸோ பெரிஷபிள் குட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷெல்ஃப் லைஃப்னா அதோட டைம், லைஃப் ஸ்பேன். ஓகே, அப்படி வச்சுக்கோ. ஸோ அதை எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலான்றது. ஓகே, ரொம்ப கம்மி. ஓகேவா? கேரட்லாம் எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காம இருந்தால் 3 நாள் இருக்கும். ஓகேவா? 3 நாள் தான் ரொம்ப அதிகம், அதுக்குள்ளே கெட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவனால எத்தனை நாளைக்கு வச்சுக்க முடியும்? இப்போ 100 கிலோ கேரட் கொண்டு வரான், அதில் அவனால்
70 கிலோ கேரட் தான் விற்க முடியும் கரெக்டா. ஸோ மிச்சம் 30 கிலோ கீழே தான் போட்டாகணும். வேற என்ன பண்றது? ஏன்னா வந்து டக்குன்னு அன்னைக்குன்னு பார்த்து ஏதாவது லீவு நாளா இருக்கும். யாரும் வாங்க மாட்டாங்க. இல்லாட்டி அன்னைக்குன்னு பார்த்து வேற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஸ்ட்ரைக் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவன் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவான், அது 30 கிலோ கேரட் வேஸ்ட்டா போகுதுல்ல. ஸோ இதுவும் அவன் யோசிக்கணும்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான், எக்ஸ்ட்ரா பிரைஸ் ஆட் பண்ணுவான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் கூட இல்லாம, கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து திஸ் பெரிஷபிள் ஃபீ, பெரிஷபிள் குட்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து இதில கண்டிப்பா ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி தான் ஒரு மீகரான பிரைஸ விப்பாங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா எங்க தாத்தாவே சொல்லுவாரு, "இவன் என்ன லூஸ் பையன், எதுக்கு இவ்வளோ அதிகமா விக்கிறான்?" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ வந்து நான் அவர்ட்ட சொல்லுவேன், "இந்த மாரி பண்ணுவாங்க. அதனால தான்" அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? லைக் இது சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு, "அதெல்லாம் கணக்கு இல்லம்மா" அப்படின்னுவாரு. ஓகேவா? ஸோ வந்து சிலர் தே ஆர் மோர் லைக் ஃபிக்ஸேட்டட் ஆன் தேர் மெத்தட்ஸ். ஓகே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. ஸோ இது அதனால நான் கொஸ்டின் கொடுத்தேன். ஓகே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகே ஸோ இங்க பாரு வெண்டார் பைஸ் 277 கேஜி டொமேட்டோ அட் அ பிரைஸ் ஆஃப் 277. இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நான் கூடயே நான் ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெண்டார் பைஸ் 277 கேஜி டொமேட்டோ அட் பிரைஸ் ஆஃப் 50 rupees. ஓகே per kg. 277 kgs at 50 rupees per kg. ஓகேவா? 50 ரூபா பெர் கேஜி. கரெக்டா? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன சொல்றேன்னு பாரு. ஸோ வாட் ஷுட் பி செல்லிங் ப்ரைஸ் ஸோ தட் ஹீ குட் மேக் ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். அவுட் ஆஃப் திஸ் 277 கேஜி 50 கேஜி கோஸ் வேஸ்ட். ஓகே அப்படின்னா என்ன? 277 minus 50 என்ன வரும்? 250 சாரி 250 இல்லை 227 227 கேஜி. ஸோ 277 கேஜியில் அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு 227 கேஜிஸ் வித்துட்டான். ஓகேவா? ஸோ எவ்வளோ விற்கிறான் அப்படின்றது தெரியாது. ஓகேவா? எவ்வளோ விற்கிறான்றது நம்மளுக்கு தெரியாது. அதாவது ஒரு கிலோவோட விலை எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் விற்கிறான் ஓகே. ஆனால் ஹீ மேக்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 25% ஆன் த ஹோல். 25% வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணுறான். 25% நெட் ப்ராஃபிட் எடுக்கிறான். ஓகேவா? இப்போ நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இது தெரியுதா? எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். ஓகே ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ யோசிக்கணும். ஓகே இப்போ வந்து 277 கேஜி 50 ரூபா வாங்கிக்கலாம். அப்படின்னா அவன் எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறான்? காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 277 இன்ட்டு 50. இதுதான் அவன் கை காசு போட்டு வாங்குற வேலை. ஓகேவா? ஸோ இப்போ கவனி. ஸோ 227 கேஜி அவன் விற்க முடியுது. ஓகே சப்போஸ் 227 கேஜியை வந்து எவ்வளோக்கு விலை விற்கிறான் அப்படின்னா எக்ஸ் பர் கேஜி. அதாவது இப்போ அது 70 ரூபாவும் இருக்கலாம், 80 ரூபாவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஓகே சப்போஸ் ருபீஸ் எக்ஸ் பர் கேஜி அப்படின்னு விற்கிறான்னு வச்சுக்கோ. ஓகேவா? அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா டோட்டலாக 25% ப்ராஃபிட் எடுக்கிறான். அதாவது இது வந்து அவனோட இன்வெஸ்ட் பண்ற வேலை. இது ருபீஸ் இங்கே போட்டுக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ற வேலை. இதுல இருந்து 25% ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? செல்லிங் பிரைஸ். ஓகே செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு தெரியும். லைக் இன்டெரக்டா சொல்றேன். ஓகே இதுல இருந்து 25% ப்ராஃபிட் அப்படின்னா இன்டூ 125/100. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள். என்ன சொன்னேன்? 25% ப்ராஃபிட் பண்றான் அப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்கிற பொருள்ல இருந்து 125 ரூபா எடுக்கிறான். அப்போ தானே ப்ராஃபிட் 25% சொல்ல முடியும். நீ ஃபிசிக்கலாக யோசிப்பார். ஓகேவா? ஸோ இப்போ நீ ஒரு பொருள் வச்சிருக்க, அந்த பொருள் வந்து 100 ரூபா. ஸோ நீ இது வித்து 25% ப்ராஃபிட்னா உனக்கு 25 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னு அர்த்தம். 100 ரூபா வச்சுட்டு 125 ரூபா எடுத்துட்டேன். 100 ரூபா பொருளை நீ வாங்கின, 100 ரூபா அது செலவாயிடுச்சு. 125 ரூபா வித்து அந்த 100 ரூபா கேன்சல் பண்ணிட்டா கூட 25 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சு. கரெக்டாக அந்த மாதிரி தான் நீங்கள் போடுறேன். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் இன்கம். ஓகே அவனோட வரவு. கரெக்டா? இன்கம். ஓகே ஸோ இப்போ இது வரைக்கும் நல்லாவே புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறான்னு பாரு. இப்போ அவன் என்ன பண்றான்? அந்த 257 கேஜி இருக்குல்ல, அது எவ்வளோக்கு விலைக்கு விற்கிறான்? எக்ஸ் ருபீஸ் பர் கேஜிக்கு விற்கிறான். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் கேஜிஸ். சாரி 227. இது நம்பர் ஆஃப் கேஜிஸ். இது பிரைஸ் பர் கேஜி, ருபீஸ் பர் கேஜி. கரெக்டா? ருபீஸ் பர் கேஜி. ஸோ இவ்வளோ விலைக்கு விற்கிறான். ஓகேவா? ஸோ இவ்வளோ விலை இதுல இருந்து நான் லாபமே எடுக்க முடியும். கரெக்டா? இதுல இருந்தா லாபம் எடுக்க முடியும். ஸோ என்ன சொல்றேன்னு பாரு. ஸோ 227 இன்டூ எக்ஸ். ஓகே
227 into x equal to 277 into 50 into 125 by 100. எத்தனை பேருக்கு புரியுது? ஷியோர் உங்களுக்கு புரியுதா ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு? யோசிப்பாரு. இப்போ 227 ரூபா, 227 கேஜி இன்டூ எக்ஸ் ருபீஸ், இதுல இருந்து அவன் இவ்வளவு காசு தான் அவன் கையில வருது. இந்த காசு வந்து என்னவா இருக்கணும்? அவனோட ப்ராஃபிட்டா இருக்கணும். ஸோ ப்ராஃபிட் இல்லை, அவன் டோட்டல் எப்படி சொல்றது, திருப்பி ஃபர்ஸ்ட் சொல்றேன். இங்கே வர இவ்வளோ காசு அவன் வரவு இன்கம் இவ்வளோ எடுக்கிறான், இன்கம் இவ்வளோ வருது. இன்கமோட விலையை தான் நான் சொல்லிட்டு 25% ப்ராஃபிட்ல சொல்லிட்டேன். 25% ப்ராஃபிட் எப்படி காஸ்ட் ப்ரைஸ் கூட இன்டூ 1.25 மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதில் தான் இன்கம் வருது. இந்த இன்கம் ஆக்சுவலாக எப்படி இன்கமோட கம்பேரிசன் நான் சொல்லிட்டேன் காஸ்ட் ப்ரைஸ் கூட வச்சு. ஆனால் அந்த இன்கம் எதுலேருந்து எடுக்கிறான்? இதுலேருந்து தான் எடுக்கிறான். இந்த 227 ருபீஸ் 227 கேஜியை வித்து தான் எடுக்கிறான். ஸோ இதுலேருந்து வர செலவு தான் இன்கம் தான். இங்கே நான் காஸ்ட் ப்ரைஸ் வச்சு போட்டிருக்க வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ புரியுதா சிவராம் உனக்கு? மனோஜ் உனக்கு புரியுதா? சிவராம் உனக்கு புரியுதா? ஓகே, மனோஜ் உனக்கு புரியுதா? ஓகே. ஸோ ரெண்டு வேல்யூம் சேமாக இருக்கணும்ல, சிம்பிள். ஸோ இந்த எக்ஸ் வேலையை கண்டுபிடிச்சிருங்க, அவ்வளோதான். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ இங்கே எடுத்துட்டு போயிருங்க. சிம்பிளாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 76 ருபீஸ் பர் கேஜியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு புரியல நான் வேற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன 227 இன்டூ எக்ஸ், இதுதானே அவன் விற்கிற விலை. 227 இன்டூ எக்ஸ் தான் விற்கிறான். மைனஸ், ஓகே, இப்போ அவன் எவ்வளோக்கு வாங்கியிருந்தா 277 இன்டூ 50 by 277 into 50 is equal to profit percentage. இதான ஃபார்முலா என்ன? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் is equal to profit percentage. எல்லாருக்கும் தெரியும்ல? ஓகே. ஸோ இங்கே எது செல்லிங் ப்ரைஸ்? செல்லிங் ப்ரைஸ் ப்ராடக்ட் இதானே, இதான செல்லிங். இவ்வளோ விலைக்கு விற்கிறான், இவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கான், இவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்கான். ப்ராஃபிட் 25% சொல்லிட்டேன். இங்கே 25 போட்டுருங்க. 25னா 25 by 100ன்னு போடணும். சில்லி மிஸ்டேக் மாட்டேன். 25 by 100 இங்கே இந்த ப்ரைஸ் இருக்குது. இதெல்லாம் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இந்த மெத்தட் அளவுக்கு புரியுதுல? இதுவும் சிவராம் இதுவும் புரியுதுல உனக்கு? மனோஜ் இதுவும் புரியுதுல உனக்கு? ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? சப்போஸ் புரியாட்டி திருப்பி ட்ரை பண்ணி பாருங்க, பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான் இந்த இது. ஸோ 76 ருபீஸ் பர் கேஜி. தெரியுதா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அடுத்த கேள்விக்கு போகிறேன். இது எல்லாமே சிம்பிள். ஓகேவா? இதில் நீங்கள் ஏன் நிறைய பேர் தப்பு பண்ணீங்க எனக்கு இன்னும் புரியல. லைக் டெய்லி லைஃப் தான் நீங்கள் நான் சால்வ் பண்ண வைக்கிறவங்க, டெய்லி லைஃப் ப்ராப்ளம்ஸ் தான் நான் பார்க்க வைக்கிறவங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வேற என்ன இருக்கு? இந்த கொஸ்டின் லாஸ்ட் ஆகும், 6th கொஸ்டின் லாஸ்ட் ஆகும். இப்போ பாரு, டியூ டு டவுன்ஃபால் இன் மார்க்கெட் ஏ செல்ஸ் மேங்கோஸ் டு பி. டவுன்ஃபால் என்னன்னு தெரியும்ல? லைக் டக்குன்னு ஏதாவது மேங்கோஸில் வந்து பூச்சி டக்குன்னு வரலாம், இல்லாட்டி டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு மழை காலம் வந்துருச்சு, அதனாலலாம் வந்து லைக் பிரச்சனை வரலாம். கரெக்டாக? ஸோ டியூ டு டவுன்ஃபால் இன் மார்க்கெட் ஏ செல்ஸ் மேங்கோஸ் டு பி. அதாவது ஏ இருக்கான். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், நான் அப்படியே சால்வ் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருங்க. இங்கே போடுறேன், தெரியுதா? டவுன்ஃபால் இன் மார்க்கெட் ஏ இருக்கான். ஏ என்ன பண்ணுறான் அப்படின்னா பிக்கு மேங்கோ விற்கிறான். இப்போது டவுன்ஃபால்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு இருக்கு மேங்கோ இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து மேங்கோ இருக்குது, 10 ரூபா 10 மேங்கோ இருக்குது. இப்போது டவுன்ஃபால்னு அர்த்தம் லைக் அதுக்கான தேவையே இல்லை. ஸோ தேவையே இல்லாத இடத்துல 10 இப்போ வந்து 10 மேங்கோ இருக்குது, ஒரு மேங்கோ 10 ரூபான்னு வச்சுக்கோ. ஓகே. ஸோ இப்போ வந்து டவுன்ஃபால்னா அதுக்கு தேவையே இல்லை. இப்போ நான் ஒருத்தன்ட்ட விற்கிறேன். ஓகேவா? இப்போ ஒருத்தர் விற்கிறேன் அப்படின்னா வேற என்ன பண்ணுவோம்? குறைச்சி தான் விற்பேன். கரெக்டாக 10 ரூபாலேருந்து ஒரு 5 ரூபாய்க்கு குறைச்சி விற்பேன்.
ஓகேவா? இல்லாட்டி என்ன சொல்லுவ, நீ ரூ. 10 மேங்கோ எடுத்துக்கோ. ஆனா எனக்கு 7 மேங்கோ விலையா மட்டும் தா அப்படின்னு சொல்லுவ. லைக் இப்ப சப்போஸ் தியேட்டருக்கு போற. ஓகேவா? தியேட்டருக்கு போற. தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டேன். ஓகே. என்னாச்சு இப்ப டிக்கெட் வந்து அந்த படம் நல்லா இல்லன்னு சொல்ட்டாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவான், வரவனும் நான் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிருவான். ஓகே. இந்த டிக்கெட் எப்படி விப்ப? எவன்ட்ட போயிட்டு பாதி விலைய தா அப்படின்னு சொல்லி விக்கிறல்ல. அதே மாரி தான். ஓகேவா? ஸோ இங்க வந்து இந்த ஏ டூ பி போற. ஏ என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப என்ட்ட மேங்கோஸ் இருக்குடா. இப்ப நீ என்ன பண்ண அ என்ட்ட 12 மேங்கோ இருக்கு. நான் வந்து 12 மேங்கோவுமே தரேன். ஆனா நீ எனக்கு 8 மேங்கோட விலைய மட்டும் தா அப்படின்னு சொல்றான். இப்ப வந்து ஒரு மேங்கோக்கும் ரூ. 1ன்னு வச்சுக்கோ. அப்பன்னா ஏக்கு எவ்வளோ விலை கிடைக்கும்? ரூ. 8 தான் கிடைக்கும். ஸோ இதுல எவ்வளோ லாஸ் ஆகுது? 4/12 லாஸ் ஆயிடுச்சு பாரு. 4/12 லாஸ் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? 4/12 லாஸ் ஆர் இப்படி பண்ணலாம். 4/12 இஸ் ஈக்குவல் டூ 1 மைனஸ் 8/12. அதாவது இது இவ்வளவுதான் உனக்கு வருது. 12/12 லைக் 12 வித்து 12க்கான காசுமே ரூ. 12 வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து அவனுக்கு லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு இது உனக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நான் என்ன சொல்றேன்னு பாரு. டியூ டு ஓவர் நைட் டிமாண்ட். ஓகேவா? ஓவர் நைட்ல லைக் டிமாண்ட் அதிகமானாலும் என்ன சொல்லிட்டான், ஏ டுக் பேக் இஸ் மேங்கோஸ் ஃப்ரம் பி சேயிங் ஃபார் எவ்ரி 7 மேங்கோஸ் கவுண்ட் அஸ் 10. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ண, நீ எனக்கு மேங்கோ கொடு. ஆனா நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். இப்ப லைக் பி யோசிப்பான்ல, இப்ப ஓவர் நைட் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. நான் அப்புறம் ஏன் நான் ஏக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான்ல. ஸோ அதனால என்ன பண்றான், ஏ வந்து பேசி மழுப்புறான். பி என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து எனக்கு மேங்கோ தா. ஆனா என்ன பண்ணு, நீ எனக்கு வந்து 7 மேங்கோ தா. ஓகே. ஆனா 10 மேங்கோட விலைய போட்டுரு அப்படின்றான். புரியுது என்ன சொல்றேன்னு? 7 மேங்கோ தா. நான் 10 மேங்கோட விலைய போட்டுரு. ஸோ இப்பயும் பி ஏக்கு வந்து லாஸ் தான். ஏன்னா 10 மேங்கோட விலையை கொடுத்துட்டு 7 மேங்கோ தான் திருப்பி ரிட்டர்ன் வாங்குறான். அவனுக்கு லாஸ். பட் ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த லாஸ்லாம் கால்குலேட் பண்ணி அவன் வந்து பெரிய லம்சமான அமௌண்ட்டுக்கு வித்துருவான். ஓகேவா? லைக் நெட் ப்ராஃபிட் வர மாதிரி வித்துருவான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றேன்னு மட்டும் பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இப்போ வந்து ரூ. 1 இருக்கு. சரி 12 மேங்கோ இருக்கு. ஸோ 12 மேங்கோ 8/12 கன்வெர்ட் ஆயிடுச்சு. 8/12 கன்வெர்ட் ஆயிடுச்சு. பை 7/10. இதுதான் ஆன்சர். ஓகேவா? டிவைட் பண்ணி பாரு. உனக்கு ஆன்சர் வந்து என்ன தெரியுமா வரும்? 8/15 வரும். ஓகேவா? சரி வெயிட் பண்ணு, நான் திருப்பி சொல்றேன். இப்படி வச்சுக்கோ. ஓகேவா? ரூ. 12 இருக்கு. ரூ. 8 ஆகுது. ஓகேவா? அப்ப இதுல என்ன ஆயிடுச்சு? 8/12. கரெக்டா? ஸோ இப்போ திருப்பி என்ன ஆகுது? 7 ருபீஸ் 10 ருபீஸ் ஆகுது. ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி சொல்ல, இவன்ட்ட ரூ. 10 இருக்கு அப்படின்னா இந்த ரூ. 10 இருந்து ரூ. 7 தான் இவனுக்கு போகுது. அப்ப இங்கேயும் லாஸ் ஆகுது பாரு. இது வந்து 7/10 ஆயிடுது. ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். யாருக்கு புரியுதா? இல்லாட்டி புரியலையா? ஸோ உனக்கு புரியுதா? புரியாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுன்னா ஓகே. ஸோ 8/12 into 7/10 போட்ட அப்படின்னா லைக் ஓகே. நீ என்ன பண்றப்ப இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஆன்சர் 7/15 வரும். 7/15. ஆனா சில்லி மிஸ்டேக். ஓகேவா? 7/15னா ரூ. 15 இருக்கிற இடத்துல அவன்கிட்ட ரூ. 7 இருக்குன்னு அர்த்தம். ஆனா என்ன கேட்டாங்க, லாஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு ரூபா வேஸ்ட் பண்ணிட்டான்? 8/15 வேஸ்ட் பண்ணிட்டான். இதான் அர்த்தம். புரியுதா? ஸோ 8/15 ஆன்சர். நீ சில்லி மிஸ்டேக் பண்ணிருப்ப. கரெக்டா? அதான். வெயிட் பண்ணுங்க. நான் வேற மாதிரி சொல்ல முடியுமான்னு யோசிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்படி யோசி. ரூ. 1 இருக்கு. ரூ. 1 என்ன ஆகும்? இதுவே போதுமா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ரூ. 12 இருக்கும். நீ ரூ. 12 நீ ரூ. 8 விக்கிற. ஓகேவா? 8 ருபி 8 ஓ வெயிட் நான் சொல்றேன். 8/12 ஓகே. இது வந்து 8 ஓகேவா? இப்ப என்ன பண்றான்? இப்ப என்ன சொல்லுவான்? இப்ப அவன்ட்ட இப்ப 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 வந்து செல்லர் ஏ
ஓகே. இது பி. ஏ வந்து இப்போ ஏ கிட்ட எவ்வளோ விலை இருக்கும், நீ ஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகேவா? இப்போ இந்த மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏ வந்து என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் ரூ. 12 வச்சுக்கிறான். ரூ. 12 வச்சுட்டு ரூ. 8க்கு வித்துறான். ரூ. 8 அதாவது அவன் என்னமோ பண்றான். ஓகேவா? ரூ. 12 இன்வெஸ்ட் பண்றான், ஆனால் ரூ. 8 தான் எடுக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட். இப்போ அவன்கிட்ட எவ்வளோ இருக்கு, ரூ. 8 தான் இருக்கு. ஓகே. இந்த ரூ. 8 வச்சு அவன் எவ்வளோ திருப்பி எடுக்க முடியும், ரூ. 10. இப்போ என்னன்னா, சப்போஸ் ஏ கிட்ட ரூ. 10 இருந்துச்சுன்னா ரூ. 7 மீட்ட முடியும். ஏன்னா அதான் சொல்றான், நீ 10 மேங்கோ வச்சுக்கூடா, 10 மேங்கோ விலையை நீ போட்டுக்கோ, ஆனால் 7 மேங்கோ எனக்கு தான்னு சொல்றான். அப்படின்னா ரூ. 10 வச்சுக்கிட்டு அவன் ரூ. 10 கொடுத்துட்டு ரூ. 7 திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா ரூ. 8 என்ன பண்ணுவான், ரூ. 8 வச்சுட்டு இதுல இருந்து 8/7 தான் மீன் எடுக்க முடியும். 8/7 சாரி 7 மீட் தான் மீன் எடுக்க முடியும். புரியுதா? ஸோ இதுதான் அவனோட ஃபைனல் காஸ்ட். இதுதான் வந்துட்டு ஃபைனலாக கடைசியில் கையில் இருக்கும். ஓகே. என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ரூ. 12 வச்சிருப்பான். ரூ. 12 வச்சு ரூ. 12 பிஸ்னஸில் போட்டு ரூ. 8 தான் எடுக்கிறான். இப்போ என்ன சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ்ல திருப்பி என்ன ஆயிடுச்சு, அந்த ரூ. 8 வச்சுட்டு திருப்பி லாஸ்ட்ல போயிடுச்சு. அதாவது ரூ. 10 ₹10 ₹7 ஆயிடுச்சு. அதாவது 10 இப்போ திருப்பி அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணல, சப்போஸ் பிஸ்னஸ்ல ரூ. 10 போட்டிருந்தானா ரூ. 7 ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஆனால் அவன்கிட்ட எடுக்கிறதே ரூ. 8 தான். இந்த ரூ. 8 போட்டு என்ன பண்ணியிருப்பான், 8/7 மட்டும் வெளியே எடுத்திருப்பான். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஸோ இது ட்ரை பண்ணி பாரு. 10 வேணா உனக்கு டவுட் இருந்துச்சு அப்படி போடுறேன். 10 is proportional to 7. 8 is proportional to question mark போடு. ஓகே. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாரு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 7/8 வரும். ஓகேவா? அதாவது இவ்வளோ தான் அவன் கையில் இருக்கு. இப்போ வந்து அதாவது இன்னைக்கு தேதிக்கு அவன் கையில் 10/8 தான் இருக்கு. ஸ்டார்டிங் என்ன இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் ரூ. 12 இருந்துச்சு. ரூ. 12 வந்து 7/10 இன்டூ 8 மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படி என்ன பண்ணுவா, இப்போ பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுவா அப்படின்னா, பர்சன்டேஜ் என்ன பண்ணுவா, பர்சன்டேஜ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஸ்லாஷ் லாஸ். ப்ராஃபிட் ஸ்லாஷ் லாஸ். இங்கே லாஸ் வரும். ஏன், செல்லிங் ப்ரைஸ் என்ன 7/10 இன்டூ 8. ஓகே. காஸ்ட் ப்ரைஸ் என்ன ரூ. 12. காஸ்ட் ப்ரைஸ் ரூ. 12. ஓகேவா? 7/10 இன்டூ 8/12 minus 1 equal to loss percentage. ட்ரை பண்ணி பாரு. 7/12/8 போட்டு பாரு. இது கூட -1 பண்ணி பார்த்தோம்னா கேன்சல் எடுத்து வரும். 8/15 வரும்னு நினைக்கிறேன். 8/15 வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இந்த லைக் நான் டிஃப்ரெண்ட், இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்லாம் நான் டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸில் சொல்லிட்டேன். ஓகே. வேரியஸ் டிஃப்ரெண்ட் ட்ரைஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? இதுலயும் பாரு, இதுலயும் டெய்லி லைஃப் தான். சிம்பிள். இப்போ நீ வந்து இப்போ கிஷோர் வந்து ஜூஸ் வாங்க போறான். ஓகேவா? இப்போ வந்து 200 ml வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்குறான். அதுக்கு வந்து 50 ரூபா கொடுத்துருவான். ஓகேவா? இப்போ ஆனா நீ ஆக்சுவலா யோசிச்சா ஜூஸ் மேக்கர் வந்து 200 ml ஃப்ரெஷ் ஜூஸை கொடுக்க போறான் கண்டிப்பா கிடையாது. அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணுவான், கூட சர்க்கரை போடுவான், சில இது கீழே கொட்டிடும். இதெல்லாம் வந்து எப்படி கணக்கு போட்டு தானே அவன் வந்து விற்கணும், இல்லாட்டி அவன் கடை மூட்டுக்குறான். கரெக்டா? ஸோ இதில் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாரு. ஓகேவா? கிஷோர் ஆர்டர்ஸ் 200 ml ஆஃப், நான் இங்கே அப்படியே ஒன்றா எழுதுறேன். கிஷோர் ஆர்டர்ஸ் 200 ml ஆஃப் ஜூஸ். கரெக்டாக 200 ml இருக்கு. 200 mlக்கு எவ்வளோ காசு தரான்? 50 ரூபா தரான் வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதானே காஸ்ட் ப்ரைஸ், சாரி செல்லிங் ப்ரைஸ். சாரி, அதாவது 200 ml 50 ரூபா விற்கிறான் கடைக்காரன், ஜூஸ் வெண்டர். ஓகே. செல்லிங் ப்ரைஸ் இது நான் போட்டேன். அடுத்து என்ன இருக்குன்னு பாரு. ஸோ ஜூஸ் மேக்கர் ஆட்ஸ் 10 ml ஆஃப் வாட்டர் டு பியூர் 1 liter ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸ். அப்படின்னா 1 liter வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சிருந்தான் அப்படின்னா 1.1 வாட்டர்மெலன் ஜூஸ் பிளஸ் மிக்சர், இந்த மிக்சர் அளவு கொண்டு வந்துடும். ஆனால் உனக்கு தெரியாது அவன் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறான். ஸோ ஒன்றை பொறுத்த வரைக்கும் இன்னும் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் இருக்குன்னு அப்படின்னு நினைப்பேன். பியூர் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் நினைப்பேன். ஓகேவா? அடிஷ்னல் டு தட், ஓகே, இங்கே இன்னும் திருட்டுத்தனம் பண்ண பாரு. ஹி போர்ஸ் த ஜூஸ் இன் 150 ml கப். ஓகே. அதாவது வந்து 200 ml சொல்லுவான், ஆனால் அது 150 ml கப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஊற்றிட்டு அவன் வந்து இதான்ப்பா 200 ml அப்படின்னு சொல்லி அவன் ஏமாத்துறான். ஓகே. இது ஒரு ஏமாற்றம். ஓகே. 150 ml கப்பில் ஊற்றிட்டு 200 ml
ஜூஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஓகே. இஃப் சப்போஸ் இட் காஸ்ட் 250 rupees to make 1 liter of pure watermelon juice. சப்போஸ் பியூர் வாட்டர்மெலன் ஜூஸ் செய்யறதுக்கு அவன் எவ்வளோ காசு எடுத்துக்கிறான்? 250 rupees எடுத்துக்கிறான். அதாவது வாட்டர்மெலனை நீ அரைச்சு, சரி அரைச்சலாம், ஸ்கூப் பண்ணி அப்புறம் அது மிக்சியில் போட்டு அரைச்சு அவன் டைம் வேற ஸ்பெண்ட் ஆகும்ல, சக்கரை அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் 250 rupees செலவாயிருக்கான் 1 லிட்டர் ஆஃப் பியூர் வாட்டர்மெலன் ஜூஸ் செய்யறதுக்கு. கரெக்டா? ஸோ இப்போ என்ன கேட்குறேன்? ஹிஸ் நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப நல்ல கொஸ்டின். ஓகே, ரியல் லைஃப்பில் அப்படியே பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் ஸ்க்ரீன் எல்லாமே எழுதிட்டேன், கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நான் எழுதிட்டேன். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னு பாரு. ஸோ selling price by cost price equal to selling price by cost price minus cost price equal to profit percentage. ஓகே, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட்னு சொல்லி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கூட ப்ராஃபிட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். selling price by cost price is equal to 1 plus profit. கரெக்டா? ப்ராஃபிட் வந்து 20%. அப்படின்னா 20% எப்படி எழுதலாம்? 0.2 எழுதலாம். 30%னா 0.3 எழுதலாம். ஸோ அதே மாதிரி 1 ப்ளஸ் ப்ராஃபிட், அதாவது இப்போ இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா 1 ப்ளஸ் சம்திங் இருக்கும், இது கிரேட்டர் தான் 1 இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? செல்லிங் ப்ரைஸ் விற்கிற விலை வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணுற விலையோட அதிகமாக இருக்குது, அப்போ தான் ப்ராஃபிட்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு பாரு. ப்ராஃபிட் 1 ப்ளஸ் ப்ராஃபிட்டு ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் தானே செல்லிங் ப்ரைஸ், சாரி காஸ்ட் ப்ரைஸ். இன்வெஸ்ட்மெண்ட் மேலே டேர்ன் ஓவர். ஆப்வியஸ்லி இந்த இடத்துல டேர்ன் ஓவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, போடுற முதலீடு வர வெளியே எடுக்கிற காசு அதிகமாக இருக்குது. ஓகேவா? 1 ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட்ன்றது அந்த 0.2 0.3 அந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ ஈக்குவல் டு டேர்ன் ஓவர் பை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ நல்லா யோசி. இப்போ என்ன சொன்னேன்? இப்போ ஃபர்ஸ்ட் 1 லிட்டரை வச்சு 1.1 லிட்டர் சம்பாதிக்கலாம். ஓகேவா? அப்படின்னா 1.1 by 1. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றேன் பாரு. 150 by 200. வேற என்ன இருக்கு? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கவனி. ஸோ இப்போ வந்து கிஷோர் எவ்வளோ கேட்டிருக்கான்? 200 ml ஜூஸ் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸில் 1.1 லிட்டர் ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸ் வருது அப்படின்னா 200 ml ஆஃப் வாட்டர்மெலன் ஜூஸ்ல இருந்து அவனுக்கு 250 ml வாட்டர்மெலன் ஜூஸ் வருது. ஓகேவா? இப்படி வச்சுக்கோ. ஸோ இது ஃபர்ஸ்ட் அவன் வந்து இப்போ வந்து 200 ml வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வந்து 200 ml இருந்து 250 ml வந்தது. கரெக்டா? இப்போ கூட பாரு. வேற என்ன பண்றான் அப்படின்னா அந்த 200 ml 150 இருக்கு, ஆனால் இதுலேருந்து 200 வந்துடுது. ஓகேவா? ஸோ நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் மெத்தட் நான் சொல்லிடுறேன், ஈஸியாக இருக்கும் டக்குன்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டாலே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 1.1 by 1 போட்டுரு. இது ஃபஸ்ட்டு. வேற என்ன சொன்னேன்? 200 by 150. ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? 50. கரெக்டாக? 50 per லிட்டரு. வேற 50 per 200 ml. ஓகே, வேற என்ன சொல்லுங்க? 250
இங்கே இங்கே இருக்கு 250 1 லிட்டருக்கு அப்படின்னா 200 mlக்கு 50 ரூபா தானே இருக்கும். ஓகே ஓகே, நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பார், இப்போ வந்து 1 லிட்டர் ஜூஸ் எடுக்கிறான், 1 லிட்டர் வால்மன் ஜூஸ் எடுக்கிறான். 1 லிட்டர்லேருந்து அவனுக்கு வந்து 1.1 லிட்டர்ஸ் கிடைக்குது. நான் வேற பேஜ் எழுதிட்டுமா இங்கே போடுறேன். ஓகே, ஸோ என்னன்னா 1 லிட்டர் ஜூஸ் எடுக்கிறான். சப்போஸ் இப்போ நீ அவன் எவ்வளோ கேட்டிருக்கான், எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணிருக்கான், அதெல்லாம் நீ விட்டுரு, கணக்கில் எடுத்துக்காது. நீ வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வெண்டர், நீ செய்கிற ஜூஸ் மேக்கர், நீ செய்கிற 1 லிட்டர் ஜூஸ் எடுக்கிற. 1 லிட்டர் உனக்கு ஏம் என்ன தெரியுமா? ஏம் இஸ் டு மேக் ஏம் என்ன தெரியுமா? 1 லிட்டர் ஜூஸ் பண்ணோம். 1 லிட்டர் ஜூஸ்னா என்ன? 1 லிட்டர் இன்டூ 50 ரூபா போடுவேன். ஓகேவா? இதில் போட்டுருவேன். இப்போ வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு மட்டும் கவனி. ஸோ வந்து 1 லிட்டர் இன்டூ 50 ருபீஸ் தான் உன்னோட முதலீடு. ஓகே, நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ இதை வந்து எத்தனை கப்பில் ஊற்றுற? 150 ml கப்பில் ஊற்றி 200 இது கொண்டு வர அப்படின்னா 1.5 லிட்டர்ஸ் ஊற்றி 2 லிட்டர்ஸ்னு வியாபாரம் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இப்போ 1 லிட்டர் என்னவா இருக்கும்? 0.5 1.5 வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 லிட்டரை வந்து 2/1.5. கரெக்டா? டூ பை 1.5 வச்சுக்கலாம். ஓகேவா? யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? உனக்கு இதே பழப்படா, போதுமான்னு சொல்ல ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கூட ஆகலடா, வெயிட் பண்றேன். என்ன சொல்றேன்னா ஸோ இப்போ நீ பாரு, உன் கோல் என்ன? 1 லிட்டர் மில்க் ஷேக் நம்பர் வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணணும். 1 லிட்டர் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னா, சாரி 250 ருபீஸ் செலவாயிருக்கும். 250 ருபீஸ் செலவாயிடுச்சு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண, நீ ஏமாத்துற. 1 லிட்டர் ஜூஸை வச்சுட்டு நீ என்ன பண்ணலாம்? 2/2.5 லிட்டர்ஸ் வியாபாரம் பண்ணிடலாம். லைக் நீ சின்ன சின்னதாக ஊற்றி இது இவ்வளோ பெருசு எக்ஸ்ட்ரான்னு சொல்லி விற்கிற. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? 1 லிட்டர் இன்டூ 250 ருபீஸ். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சேல்ஸ் பர் டேர்ன் ஓவர் ஆர் சேல்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ அவங்ககிட்ட எவ்வளோ மில்க் பாரு, எவ்வளோ ஜூஸ் கையில் இருக்கு அவன்கிட்ட அப்படின்னா 1.1 லிட்டர்ஸ் ஜூஸ் கையில் இருக்கு. ஏன்னா வந்து 100 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டான். 1 லிட்டர் வச்சிருந்தா 100 ml வாட்டர் ஆட் பண்ணிட்டான். இது மட்டும் இல்லாம கூட என்ன பண்றான் அப்படின்னா 2/1.5, அதாவது 1.1 லிட்டர்ஸ்ல 2/1.5 லிட்டர்ஸ். ஆமா, ஸோ 2/1.5 லிட்டர்ஸை எக்ஸ்ட்ரா சொல்லி விற்பான். கரெக்டாக? இன்டூ போட்டு இதோட விலையை எவ்வளோக்கு விற்கிறான்? 50 ரூபா விற்கிறான். இதுதானே சேல்ஸ். ஸோ திஸ் டிவைடட் பை இந்த 1 லிட்டர் 250 250 வரும். ஓகேவா? ஏன்னா 1 லிட்டருக்கு விற்கிற விலை தான். ஓகே, ஸோ 1 லிட்டர்ல வந்து 250 ருபீஸை இன்வெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 1.1 லிட்டர்ஸ் வருது. இந்த ஒன் இப்போ வந்து இந்த 2/1.5 வந்து 1 லிட்டரில் வருது. 1 லிட்டர் ஜூஸ் மிக்சர்லேருந்து வருது. அப்போது 1.1/1 எவ்வளோ வரும்? 1.1/1 இன்டூ 2/1.5 வரும். ஸோ இது வந்து அவன் வந்துட்டு இருக்கிற நெட் குவான்டிட்டி. இந்த நெட் குவான்டிட்டியை 250 ருபீஸ் விற்பான். எப்படி? 200 ml வந்து 50 ருபீஸ் விற்கிறான். ஓகேவா? அப்போ வந்து 1 லிட்டர் எவ்வளோ விற்பான்? 250 ரூபா விற்க போகிறான். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம் தான். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் சொன்னால டேரக்டாக சொன்னால் டிவைட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த கொடுத்துருக்க வேல்யூ செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் குவான்டிட்டி பை இன்வெஸ்டிங் குவான்டிட்டி. இன்வெஸ்ட் குவான்டிட்டி 1 லிட்டர், செல்லிங் குவான்டிட்டி 1.1. அதே மாதிரி இங்கே இன்வெஸ்டிங் குவான்டிட்டி 150 தான், அதுலேருந்து 200 கிடைக்குது. ஸோ இதெல்லாம் டேரக்டாக டிவைட் பண்ணிட்டு போனாலும் எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ யோசிக்கவே தேவையில்ல. எப்படி இல்லாட்டி நான் வேற இடத்துல சொல்லலாம், profit because of selling just price. Okay, profit because of just quantity.
ப்ராஃபிட் பிகாஸ் ஆஃப் சீட்டிங். ஓகேவா? ஸோ எல்லா ப்ராஃபிட்டும் மல்டிப்ளை பண்ணலாம்னு ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிளாக ஒரு ஃபார்முலா மாதிரி சொன்னால் இதான் ஃபார்முலா, இதான் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ என்ன பண்ணேன், ப்ராஃபிட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் காஸ்ட். ஓகே, விலையில மட்டும் ப்ராஃபிட் பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், இது கூட இன்டூ பண்ண வேண்டியது இது என்னது, குவான்டிட்டியில் மட்டும் ப்ராஃபிட் பார்க்கணும். இது சீட்டிங்கில் மட்டும் ப்ராஃபிட் பார்க்குறோம். ஓகே, நீ யோசிச்சு பாரு, 150 ml 200 ml வரோம்னா அப்போ என்ன 200 to 150 தான் போடணும், அப்போ தானே ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ண வேண்டிய விதம். ஓகே, நான் இதுலேருந்து எத்தனை மொத்தம் இப்போ 9 கொஸ்டின் போட்டேன்னா, ஸோ 9 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்கா டவுட் இருக்கா நடத்தும் வரைக்கும்? ஒன்றும் டவுட் இருக்கா? என்னோட டவுட், ஷிவராம் நோ டவுட். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், நான் பிளட் ரிலேஷன்ஸ் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஷிவராம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த வீடியோ கட் பண்ணிடு. ஓகேவா? வீடியோ கட் பண்ணிட்டேன்னா சொல்லு, கட் பண்ணிட்டு இதை வந்து நீ ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் அப்லோட் பண்ணிடு. ஓகேவா? இப்போ நான் அடுத்த பிளட் ரிலேஷன் சாப்டருக்கு அதை வந்து நம்ம ஹாஃப் ஹவர் முடிச்சு அமைச்சிடுறேன், அதை நான் கேரண்டி. ஓகே, ஹாஃப்